Welcome to Future Vision Study Center, Salem. Today topic UG டெட்டுக்கான Physics Unit 9ல Semiconductors பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துட்டு நெக்ஸ்ட் டாப்பிக்கில் போவோம். நம்ம ப்ரீவியஸாக என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா choke coils பற்றி பார்த்துருந்தோம். இந்த choke coilங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பேசிவ் காம்பனன்ட் சொல்லி பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு இதோட ஃபங்க்ஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா எது மாதிரி ஃபங்க்ஷன் ஆகும்னா ஒரு ஸ்பெஷலைஸ்டு அதாவது இண்டக்டர்ஸ் மாதிரி இது வந்து ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லி பார்த்துருந்தோம். இதோட மெயினான ஒர்க் என்ன அப்படின்னா ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஏசியை என்ன பண்ணும் அப்படின்னா அலோவ் பண்ணாது, சோக் பண்ணி அதாவது அதை தடுத்து நிறுத்தும். அதாவது ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஏசியை வந்து அலோவ் பண்ணாது. பட் அது எதை அலோவ் பண்ணும் அப்படின்னு பார்க்குறப்ப டிசியை வந்து அலோவ் பண்ணும். அதே மாதிரிக்கே எதையும் அலோவ் பண்ணோம் அப்படின்னா வந்து லோ ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய அந்த ஏசியை ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆஃப் ஆப்போசிஷன் கூட வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து இதை அலோவ் பண்ணும். இது அதோட ஃபங்க்ஷன்ஸு. நெக்ஸ்ட் வந்து அதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தோம். எப்படின்னா எதை வச்சு நம்ம அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னா இண்டக்டார்ஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்க மாதிரியும் அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் வந்து மினிமமாக இருக்க மாதிரி தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா அதை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்போம். அங்கே யூஸ் பண்ணக்கூடிய காயில் வந்து என்ன காயில் யூஸ் பண்ணோன்னா திக்கான ஒரு இன்சுலேட்டர் காப்பர் ஒயர் தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து யூஸ் பண்ணியிருப்போம். ஏன் இந்த திக்கானதை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த திக் ஒயர் வந்து ஏன் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக வச்சுக்கிறதுக்காக தான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா வந்து நம்ம அங்கே யூஸ் பண்ணியிருப்போம் அந்த திக் ஒயரை. இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து லோவாக வச்சுக்கிறது மூலயமா நமக்கு வந்து பவர் லாஸுங்கிறது கம்மியாகும். அந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம அங்கே வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு மெனி டேர்ன்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஏன் மெனி டேர்ன்ஸ் அது யூஸ் பண்ணோம்னு பார்க்குறப்ப ஒரு செல்ஃப் இண்டக்டன்ஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் அங்கே மெனி டேர்ன்ஸ் யூஸ் பண்ணோம்னு சொல்லி பார்த்தோம்னா அங்கே யூஸ் பண்ணக்கூடிய வந்து கோர் என்ன வந்துச்சுன்னா சாஃப்ட் அயான் கோர் வந்து அங்கே என்ன பண்ணியிருந்தோம்னா நம்ம வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். நெக்ஸ்ட்டு ஏன்னா இந்த சாஃப்ட் அயான் கோருக்கு என்ன இருக்குது அப்படின்னா ஹை மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இருக்குது. அதனால இதுக்கு எதை இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா இண்டக்டன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னு பார்க்குறப்ப இது இண்டக்டன்ஸ் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படின்னா வந்து மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டிக்கு வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருந்துன்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த choke coil வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அது வந்து எதுக்கு ஆப்போசிஷன் டு ஏசி கரண்ட்டுக்கு அதோட ஆப்போசிஷன் எப்படி இருந்துச்சு, அதுவே டிசி கரண்ட்டுக்கு அதோட ஆப்போசிஷன். ஏன்னா ஏசி கரண்ட்டை தான் வந்து அது என்ன பண்ணும் அப்படின்னா வந்து ஆப்போசிட் பண்ணும் ரொம்ப. அதே choke coil மாதிரி யூஸ் ஆகும் சோக்கா. நெக்ஸ்ட் டிசி கரண்ட்டுக்கு அதோட ஆப்போசிஷன் பார்க்குறப்ப டிசி கரண்ட்டுக்கும் ஒரு நெக்லிஜிபிள் அமௌண்ட் ஆப்போசிஷன் தான். வெரி லோவான ரெசிஸ்டன்ஸ் கொடுத்து அதை என்ன பண்ணும் அப்படின்னா வந்து அலோவ் பண்ணும். ஆனால் ஏசி என்ன பண்ணாது, ஹை ஃப்ரீக்வன்சி இருக்கக்கூடிய ஏசி வந்து அலோவ் பண்ணாதுன்னு சொல்லி பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஏன் வந்து நம்ம ரெசிஸ்டருக்கு பதிலாக நம்ம choke coil வந்து ப்ரிஃபர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஒரு மெயின் ரீசன் வந்து இதோட பவர் எஃபிஷியன்சினால தான் நம்ம வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம். ஏன்னா பவர் எஃபிஷியன்சி இதோட பவர் லாஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் 0. ஆனால் அங்கே ஏன்னா இது என்ன பண்ணுது அப்படின்னா எனர்ஜி வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஸ்டோர் பண்ணி மறுபடியும் என்ன பண்ணிடும் அப்படின்னா வந்து சோர்ஸ்க்கே வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். ஆனால் அங்கே ரெசிஸ்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பவர் லாஸ் வந்து ரெசிஸ்டரில் இருக்கக்கூடிய பவர் லாஸ் வந்து என்ன இருக்குன்னா வெரி ஹையாக இருக்கும். அதனால் அது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா வந்து எனர்ஜி வந்து பர்மனெண்ட்டாக ஹீட்டாக டிசிபேட் பண்ணிடும். அந்த ஒரு மெயின் ரீசனுக்காக தான் நம்ம வந்து choke coil யூஸ் பண்ணாத. பவர் லாஸ் வந்து ஆல்மோஸ்ட் 0. இதான் வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்துருந்த டாபிக். நெக்ஸ்ட்டு டுடே டாபிக் வந்து செமிகண்டக்டர்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ செமிகண்டக்டர்ஸ்ன்னு பார்க்குறப்ப அதாவது ஆல் எலக்ட்ரானிக்ஸ் செமிகண்டக்டர்ஸ்ங்கிறது நம்ம எலக்ட்ரானிக்ஸில் தான் படிப்போங்கிறது தெரியும். இப்போ எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ்லையுமே ஒரு பேசிக்கான ஒரு விஷயமா இருக்குது என்ன அப்படின்னா வந்து கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ளோ ஆகிறது வந்து கண்ட்ரோல் பண்ணுறது தான் வந்து அதோட ஒரு பேசிக்கான ஐடியாவாக இருக்கும். அதாவது எல்லா எலக்ட்ரானிக் சர்க்யூட்டுமே ஒரு பேசிக் பில்டிங் பிளாக் என்னன்னு பார்க்குறப்ப கண்ட்ரோல்டு ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை கண்ட்ரோல் பண்ணுறது. நெக்ஸ்ட்டு இப்போ 1948 தான் என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா வந்து டிரான்சிஸ்டரை வந்து கண்டுபிடிச்சாங்க. அந்த கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும்
நம்ம எதை தான் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, அதாவது இந்த கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணியிருந்தோம்னா வேக்கம் டியூப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த வேக்கம் டியூப்ஸை வந்து நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா வால்வ்ஸ்னு சொல்லலாம். அப்போ இப்படியோட உங்களுக்கு வந்து டிரான்சிஸ்டரோட இன்வென்ஷன் தான் 1948. அதுக்கு பிஃபோர் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடியது வந்து வேக்கம் டியூப்ஸை வந்து யூஸ் பண்ணோம் இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. அந்த வேக்கம் டியூப்ஸ் எல்லாமே எப்படி வந்து அதோட நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் எவ்வளோ எலக்ட்ரோட்ஸ் இருக்குது அதை வச்சு நம்ம அதை வந்து வேரிய டைப்ஸில் வந்து சொல்லலாம். அந்த வேக்கம் டியூப்ஸை என்னென்ன டைப்பில் சொல்லலாம் அப்படின்னா வந்து டயோடுன்னு சொல்லலாம், ட்ரையோடு, டெட்ரோடு, பென்டோடுன்னு சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரோட்ஸோட நம்பர்ஸை வச்சு இவ்வளோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரோடு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து என்ன டைப்பில் வேக்கம் டியூப்பில் சொல்லலாம் அப்படின்னா வந்து டயோடுங்கிறத சொல்லலாம். அப்படிங்கிற மாதிரிக்கு நம்ம அதை வந்து கிளாஸிஃபை பண்ணி வச்சிடணும். அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட் டயோடு இப்போ நமக்கே தெரியும். டைங்கிறப்ப என்னென்னு தெரியும் 2, அதுவே ட்ரைங்கிறப்ப 3ன்னு தெரியும், டெட்ராங்கிறப்ப நமக்கு 4ன்னு தெரியும், பென்டாங்கிறப்ப 5ன்னு தெரியும். இதுவே ஒரு பேசிக் தானே. அப்போ அப்போ 2 எலக்ட்ரோடு இருந்துச்சு, அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸுங்கிறப்ப 2 எலக்ட்ரோடு இருக்குது அப்படின்னா அது என்ன சொல்லலாம் டயோடுன்னு சொல்லலாம். அதுவே வந்து 3 இருந்துச்சு அப்படின்னா வந்து ட்ரையோடு, 4 இருக்கப்போ வந்து டெட்ரோடு, 5 இருக்கப்போ வந்து பென்டோடுன்னு சொல்லி சொல்லலாம். அதாவது எலக்ட்ரோடு சொல்லலாம், அதான் வந்து எலக்ட்ரோடு. டைங்கிறப்ப ட்ரையோடு, அதாவது 2ங்கிறப்ப டயோடு, 3ங்கிறப்ப ட்ரையோடு அப்படிங்கிறத சொல்கிறோம். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரோட்ஸ் என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் அப்படின்னா வந்து 2 டயோட், அதாவது நம்பர் ஆஃப் 2 எலக்ட்ரோட்ஸ். அந்த என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் பார்க்குறப்ப கேத்தோடு 1, ஆனோடு 1 ரெண்டுமே இருக்கும். 2 ஏன்னா இது ஒரு எலக்ட்ரோடு, இது ஒரு 2 எலக்ட்ரோடு இருக்கும். அப்போ எத்தனை எலக்ட்ரோடு? 2 எலக்ட்ரோடு சேர்ந்தது தான் என்ன அப்படின்னா டயோடு. இந்த ஆனோட வந்து பிளேட்னோட சொல்லலாம். நெக்ஸ்ட்டு ட்ரையோடுக்கு 2 எலக்ட்ரோட்ஸ், அதாவது ஆனோடு, கேத்தோடு, அதுதான் பிளேட்னு சொல்லியிருக்கோம். அதாவது கேத்தோடு இருக்கும், ஆனோடு இருக்கும், ப்ளஸ் அது கூட ஒன்று எக்ஸ்ட்ரா என்ன ஆகும் ஆட் ஆகும் பார்க்குறப்ப கிரிடு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கே ஆட் ஆகிருக்கும். அப்போ ட்ரையோடுங்கிறப்ப எத்தனை எலக்ட்ரோட்ஸ் இருக்குன்னா 3 இருக்கும். 3 மீன்ஸ் என்னென்னா கேத்தோடு, பிளேட்ஸு, ஆர் ஆனோடு, கிரிட்டுங்கிறது இருக்கும். அப்போ டெட்ரோடுன்னு பார்க்குறப்ப அங்கே 4 வரணும். அப்போ 4ங்கிறப்ப ஒன்று என்ன இருக்குது நமக்கு டயோடு இருக்குது, செகண்ட் வந்து பிளேட்டு, அதாவது ஆனோடு ஒன்று இருக்குது, நெக்ஸ்ட் வந்து 2 கிரிட்ஸுங்கிறது இருக்குது. அப்போ 2 கிரிட்ஸ், இது 2 + 1 + 1 = 4ங்கிறது நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட்டு பென்டோடுங்கிறப்ப 5 நம்பர் ஆஃப் எலக்ட்ரோட்ஸ் இருக்குது. அப்போ 5 இருக்கும். 5ங்கிறப்ப இங்கே என்ன இருக்குது, இந்த கிரிட்டில் தான் என்ன ஆகுது அப்படின்னா சேஞ்சஸ்ங்கிறது. 3ங்கிறப்ப இங்கே 2 கிரிட் இருக்குது. 3ங்கிறப்ப டெட்ரோடுங்கிறப்ப 2 கிரிட்ஸுங்கிறது இருக்குது. பென்டோடுங்கிறப்ப 3 கிரிட்ஸுங்கிறது இருக்குது. ப்ளஸ் அது கூட என்ன ரெண்டுமே வந்து ஆட் ஆகிருக்கும்னா கேத்தோடு, அயனோடுங்கிறது ஆட் ஆகி இருக்கும். இதெல்லாமே வந்து அதோட டைப்ஸு. நெக்ஸ்ட் அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல்ஸ். ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எப்படி, அதாவது ஹீட்டட் கேத்தோட்லேருந்து தான் என்ன ஆகுது அப்படின்னா வந்து எலக்ட்ரான் வந்து சப்ளை ஆகுது. அதாவது ஹீட்டடு கேத்தோடு வந்து ஹீட் பண்ணுறது மூலியமாக தான் என்ன ஆகும் அப்படின்னா வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து சப்ளை ஆகும். அந்த சப்ளை ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்குல்ல, இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த எலக்ட்ரோட்ஸை வச்சு தான் கண்ட்ரோல் பண்ணலாம். அதாவது எலக்ட்ரோட்ஸ்க்கு இடைப்பட்ட அந்த வோல்டேஜை வந்து வேரி பண்ணுறது மூலயமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். அதானே சொல்லியிருந்தோம். அதாவது டிரான்சிஸ்டர் இன்வென்ஷனுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரானை வந்து நம்ம அந்த வேக்கம் டியூப்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா கண்ட்ரோல் பண்ணியிருந்தோம். அந்த வேக்கம் டியூப்ஸ் வந்து எலக்ட்ரோட்ஸ் வச்சு தான் அந்த என்னென்ன டைப்ஸ் இருக்குங்கிறத சொல்லுவோம்னு சொல்லியிருந்தோம். அப்போ அதுக்கு இடைப்பட்ட அந்த வோல்டேஜை வேரி பண்ணுறது மூலயமா அந்த ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு வேக்கம். ஏன் வந்து வேக்கம் டியூப்ஸ், அதாவது வேக்கம் டியூப்ஸ் இல்லாமல் நம்ம என்ன பண்ணலாம், ஏர் இருக்க மையோடு இது பண்ணிடலாம். ஏன் வேக்கம் டியூப்ஸ் வந்து நெசசரி பிட்வீன் அந்த எலக்ட்ரோட்ஸ்க்கு இடையில வந்து வேக்கம் டியூப் வந்து ஒரு நெசசரியாக இருக்குது. ஏன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து எலக்ட்ரோட்ஸ்க்கு, அதாவது எலக்ட்ரான்ஸ்க்கு இடையில வந்து ஏர் இருக்குது அப்படின்னா வந்து என்ன, ஏர் இருக்குது, அப்போ ஏர் மாலிகுல்ஸுங்கிறது அங்கே இருக்கும். அப்போ அங்கே இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வந்து அந்த ஏர் கூட என்ன ஆகும் அப்படின்னா வந்து போய் கொலிஷன், அதாவது மோதுறப்ப நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா வந்து பவர் லாஸுங்கிறது எனர்ஜி லாஸுங்கிறது அங்கே இருக்கும். அதனால தான் அங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வந்து வேக்கம் டியூப்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஏன்னா எலக்ட்ரோட்ஸ் கடையில் வேக்கம்ஸுங்கிறது இருக்கணும். அப்போ எலக்ட்ரோட்ஸ் கடையில் வந்து ஏர், அதாவது ஏர்லாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஏர் மாலிகுல்ஸ் கூட போயிட்டு அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் மோதுறப்ப எனர்ஜி லாஸுங்கிறது ஆயிரும். எனர்ஜி லாஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா வேக்கம்ஸ் வந்து அங்கே
யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அந்த வேக்கம் டியூப்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, எலக்ட்ரான் எப்போவுமே என்ன ஆகும் அப்படின்னா வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து ஒரு யூனிட் டைரக்ஷன். எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து பை டைரக்ஷன் யூனிட் டைரக்ஷன் கேட்டால் எலக்ட்ரான் ஃப்ளோன்னு வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அது யூனிட் டைரக்ஷனல்ஸு. எப்படின்னு பார்க்குறப்ப எலக்ட்ரான் எப்போதுமே எப்படி போகும் அப்படின்னா கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு தான் போகும். அது யூனிட் டைரக்ஷன், கேத்தோட் டு ஆனோடுக்கு தான் அதோட போகும். அதனால தான் யூனிட் டைரக்ஷனுங்கிறதுனால தான் இது என்ன சொல்கிறோன்னா இந்த டிவைஸை ஜென்ரலாக வால்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். ஏன்னா ஒரே ஒரு டைரக்ஷன் இங்கேருந்து இங்கே தான் போகும் அப்படிங்கிறதுனால இதை வால்வ்ஸ்ன்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் இதுக்கான லிமிட்டேஷன்ஸு, இந்த வேக்கம் டியூப்ஸோட லிமிட்டேஷன், அதில் என்னென்ன குறைகள் இருந்துச்சு அப்படின்னு பார்க்குறப்ப இந்த வேக்கம் டியூப்ஸை யூஸ் பண்ணுறதுல என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் பார்க்குறப்ப இதோட சைஸ் என்னவா இருந்துச்சுன்னா பல்கி சைஸ். இதோட சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அதே மாதிரி இது கன்சியூம் பண்ணக்கூடிய பவர் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஹை பவர் கன்சியூம்ஷனுங்கிறது இருந்துச்சு. அதிகமான கரண்ட்டை வந்து இங்கே இது யூஸ் பண்ணிக்கிச்சு. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரேட் த ஹை வோல்டேஜ், அதாவது ஆப்ரேட் ஆகிறதுக்கு என்ன அப்படின்னா ஹை வோல்டேஜுங்கிறது தேவைப்படுச்சு. அப்ராக்சிமேட்டாக ஒரு 100 வோல்ட்டுங்கிறது வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுச்சு. அப்போ ஹை வோல்டேஜ் தேவைப்படுச்சு, ஹை பவர் கன்சியூம் பண்ணிக்கிச்சு. அப்போ லிமிட்டட் லைஃப் ஸ்பேன், அதாவது அதோட லைஃப் டைம்ங்கிறது வந்து என்ன இருக்குன்னா லிமிட்டட் தான் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு என்ன பண்ணாது அப்படின்னா வந்து இது வந்து லைஃப் வராமல் இருந்துச்சு. அதே மாதிரிக்கு லோ ரிலையபிலிட்டி மீன்ஸ் அதை வந்து நம்பகத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அது என்ன பண்ணுவோம் அடிக்கடியாக என்ன ஆகும் அப்படின்னா வந்து இது டேமேஜ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருந்துச்சு. அப்போ என்னென்ன சைஸ் பல்காக இருந்துச்சு, அதிகமான கரண்ட் எடுத்துக்கிச்சு, அது ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வோல்டேஜுங்கிறது நமக்கு வந்து என்னவாக இருக்குன்னா அதிகமாக தேவைப்பட்டுச்சு. அது பவர், அதாவது லைஃப்பும் ரொம்ப நாள் வராது, அது சீக்கிரமாகவும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா வந்து போலராக போயிடலாம். அதான் இதோட லிமிட்டேஷன்ஸு. நெக்ஸ்ட்டு எமர்ஜென்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ். அதாவது 1930s என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா சாலிட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து அதோட டெவலப்மெண்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதோட மாடர்ன் சாலிட் எலக்ட்ரானிக்ஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ 1930s, அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம என்னதான் இந்த வேக்கம் டியூப்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். 1930ஸ்க்கு அப்புறம் வந்து இது டெவலப் ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ டெவலப் ஆனதுக்கு பிறகு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சர்டைன் செமிகண்டக்டர்ஸ் அதோட ஜங்ஷன்ஸ் எல்லாமே என்ன பண்ணுச்சு அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸையும் அதோட டைரக்ஷன்ஸ் ஆஃப், அதாவது அதோட நம்பர்ஸையும் அதோட டைரக்ஷன்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸையும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுங்கிறத வந்து ரியலைஸ் பண்ணாங்க. அதாவது டெவலப் ஆனதுக்கு பிறகு இந்த செமிகண்டக்டர்ஸை வச்சு, ஏன்னா செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ் என்ன அதை வச்சு என்ன பண்ண முடியும்னா அதில் செமிகண்டக்டர்ஸும் அதில் இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்ஸையும் வச்சு நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது எவ்வளோ நம்பர்ஸ் ஆஃப் சார்ஜ் கேரியர்ஸ் இருக்குது, அது எவ்வளோ எந்த டைரக்ஷன்ஸில் வந்து போகுது அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிச்சாங்க. நெக்ஸ்ட் அதோட அட்வான்டேஜ் ஆஃப் செமிகண்டக்டர் டிவைஸ், அதாவது வேக்கம் டியூப்ஸை விட செமிகண்டக்டர் டிவைஸில் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குதுன்னு பார்க்குறப்ப இங்கே வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து அந்த சாலிட்குள்ளே என்ன ஆகுது அப்படின்னா எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது நடக்குது. அங்கே என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த கேத்தோட ஹீட் பண்ணுற மூலயமா அந்த எலக்ட்ரான் வந்து சப்ளை ஆகும். ஆனால் இங்கே என்ன பண்ணுது அப்படின்னா வந்து எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து அந்த சாலிட்ஸ்குள்ளே இட்செல்ஃபாகவே இந்த சாலிட்ஸ்குள்ளே எலக்ட்ரான் ஃப்ளோங்கிறது இருக்கும். நோ எக்ஸ்டர்னல் ஹீட்டிங், எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஹீட்டிங்கும் தேவைப்படலை. அதே மாதிரி வேக்கம்ஸும் எதுவுமே தேவைப்படலை. இதோட சைஸ் வந்து என்னவா இருந்துச்சு அப்படின்னா செமிகண்டக்டர் டிவைஸோட சைஸு ஸ்மாலாக இருந்துச்சு. பவர் கன்சியூம்ஷனுங்கிறது வந்து லோவாக இருந்துச்சு. அதே மாதிரி ஆப்ரேட் பண்ணக்கூடியதும் லோ வோல்டேஜில் இருந்துச்சு. லாங் லைஃப் வந்துச்சு. ஹை ரிலையபிலிட்டிங்கிறது இருந்துச்சு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து அதை விட இது பெஸ்ட்டாக இருக்குங்கிறத சொல்லுவோம். அதை விட இதோட அட்வான்டேஜஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா அதில் இருக்கக்கூடிய அவ்வளோ லிமிட்டேஷன்ஸுமே இது என்ன பண்ணிடுச்சு ரெக்டிஃபை பண்ணதுனால இதை விட இது வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு செமிகண்டக்டர் டிவைஸ்ங்கிறது. நெக்ஸ்ட் இதோட அப்ளிகேஷன்ஸ். இப்போ அந்த காலத்தில் அப்படின்னா டிவி, அப்புறம்
கம்ப்யூட்டர் மானிட்டர்ஸ் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா வந்து சிஆர்டி, அதாவது கேத்தோடு ரே டியூப்ஸை தான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா வந்து வேக்கம் டியூப்ஸ் பிரின்சிபல் படி அது ஒர்க் ஆனிச்சு. அதாவது டிவி கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே இந்த டியூப்ஸை சிஆர்டி இந்த டியூப்ஸை யூஸ் பண்ணி தான் வேக்கம் பிரின்சிபல் படி அது வந்து ஒர்க் ஆனிச்சு அந்த காலத்தில். நான் இப்போ எல்லாமே அதை ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட் எலக்ட்ரானிக்ஸில் இருந்திருக்கக்கூடிய அந்த எல்சிடிஸ் மானிட்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். அந்த காலத்தில் அந்த வேக்கம் டியூப் பிரின்சிபல் படி ஒர்க் ஆனிச்சு. இப்போ என்ன பண்ணிட்டு ரீப்ளேஸ் பண்ணுறோம், அந்த வேக்கம் டியூப்பால் நம்ம வந்து அந்த சாலிட் ஸ்டேட்டுக்கு வந்து ரீப்ளேஸ் ஆகிட்டோம். அதாவது எல்இடி மானிட்டர்ஸ் எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. என்ன பண்ணால் நம்ம வீட்டில் எல்லாமே வந்து எல்இடி டிவி தான் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்லி செமிகண்டக்டர் டிவைஸ். இப்போ ஈவன் அதாவது அந்த செமிகண்டக்டர்ஸ் அதை பற்றி நம்ம ஒரு பேசிக்காக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா வந்து கேலினா கிறிஸ்டல்ஸ், அது கூட என்ன அப்படின்னா இந்த மெட்டல் பாயிண்ட் கான்டாக்ட் அந்த கான்டாக்ட் மூலமாக, அதாவது மெட்டல் பாயிண்ட் கான்டாக்ட் மூலமாக இந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே டேக் பண்ண. அதாவது இதை பற்றின ஒரு பேசிக் கான்செப்ட் இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த கிறிஸ்டல்ஸுங்கிறப்ப சாலிட் ஸ்டேட்டில் வரும். இந்த அந்த கிறிஸ்டல்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ரேடியோ வேவ்ஸ் எல்லாமே வந்து டேக் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து அதோட இயர்லி இந்த செமிகண்டக்டர் டிவைஸ் வந்து டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான ஒரு ஐடியாஸாக இருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஸ்கோப் ஆஃப் செமிகண்டக்டர் எலக்ட்ரானிக்ஸ்க்கான ஸ்கோப். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இனிமேல் வரப்போகிற அந்த டெக்ஸ்ட் புக் இதெல்லாமே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் ஆஃப் செமிகண்டக்டர், அதாவது செமிகண்டக்டர் பிசிக்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் இருக்கக்கூடிய செமிகண்டக்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டிவைசஸ்ன்னு பார்க்குறப்ப ஜங்ஷன் டயோடு அண்டு பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டர். டயோடுங்கிறப்ப நமக்கு தெரியும் 2 எலக்ட்ரோட்ஸ் டிவைஸு. அதே மாதிரிக்க பைபோலார் ஜங்ஷன் டிரான்சிஸ்டருங்கிறப்ப 3 எலக்ட்ரோட் டிவைஸுங்கிறது இருக்கும். நெக்ஸ்ட்டு எ ஃபியூ சிம்பிள் சர்க்யூட்டு இல்லுஸ்ட்ரேட்டிங் தெர் அதர் அப்ளிகேஷன்ஸில் இல்லுஸ்ட்ரேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இந்த சாலிட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணுறோம், அதோட எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் அதை வந்து ரெசிஸ்டிவிட்டியை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து அதை ப்ராட்லியாக கிளாஸிஃபை பண்ணலாம். அதாவது சாலிட்ஸை வந்து நம்ம 3 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். என்னென்ன அப்படின்னா வந்து ஒன்று மெட்டல்ஸு, அதாவது கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர். அந்த சாலிடை வந்து அதில் இருக்கக்கூடிய அந்த கண்டக்டிங் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, அது ரெசிஸ்டிவிட்டி, அதை யூஸ் பண்ணலாம். அது ரெசிஸ்டிவிட்டியை வச்சு நம்ம என்ன 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுறோம். அதை தான் அங்கே சொல்கிறோம். இப்போ கண்டக்டிவிட்டிங்கிறப்ப சிக்மாவில் சொல்லுவோம், ரெசிஸ்டிவிட்டிங்கிறப்ப இங்கே ஆர்னு போட்டதுனால தான் R = 1/σ. ஏன்னா இது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். நமக்கு வந்து ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டக்டிவிட்டிங்கிறது கம்மியாக இருக்கும். அதுவே கண்டக்டிவிட்டி வந்து நமக்கு அதிகமாக இருக்கப்போ ரெசிஸ்டிவிட்டி கம்மியாக இருக்கிறனால தான் நமக்கு என்ன ரெசிஸ்டன்ஸுங்கிறப்ப அங்கே தடை கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஃப்ளோ ஆகுது. கண்டக்டிவிட்டிங்கிறது ஹையாக இருக்கும். இது ஏதாச்சும் ஒன்றை வச்சு ஒரு கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இந்த சாலிட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அதான் சொல்கிறோம், இந்த கிளாஸிஃபிகேஷன் பேஸ்னால் இந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கிளாஸிஃபை பண்ணியிருக்கோம் அந்த சாலிட்ஸை. என்னென்ன சாலிட்ஸ்னு சொல்லலாம் அப்படின்னா மெட்டல்ஸ்னு சொல்லலாம், அது வந்து கண்டக்டர்ஸ்னு சொல்லலாம். அப்போ கண்டக்டர்ஸ், செமிகண்டக்டர், இன்சுலேட்டர்ஸ்னு சொல்லி சொல்லுவோம். இல்லை இது வந்து ரெசிஸ்டிவிட்டி, இதோட கண்டக்டிவிட்டி எப்படி இருக்கும், அதற்கான ரீமார்க்ஸ் பற்றி பார்ப்போம். இப்போ இந்த மெட்டல்ஸ், அதாவது கண்டக்டர்னு சொல்கிறப்ப நமக்கு கண்டக்டிவிட்டிங்கிறப்ப அதிகமாக இருக்கும். அப்போ அதோட கண்டக்டிவிட்டி ரேஞ்ச் என்ன இருக்குது அப்படின்னா வந்து 10 ஸ்கொயர்லேருந்து 10⁸ பவர் வரைக்கும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கண்டக்டிவிட்டி ரேஞ்ச் வந்து இருக்கும். பட் அதுவே ரெசிஸ்டிவிட்டி ரேஞ்ச் அப்படின்னு பார்க்குறப்ப ரெசிஸ்டிவிட்டின்னு அதாவது எவ்வளோ கம்மியாக இருக்கும், -8, அதாவது 10⁻⁸ அவ்வளோ டைம்ஸ் வந்து கம்மியாக இருக்கனால ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கனால அது கண்டக்டிவிட்டி இருக்குது ஹையாக இருக்குது. 10⁻2லேருந்து 10⁻8 ரேஞ்சில் நமக்கு கண்டக்டிவிட்டி இருக்குது. அதான் ரிமார்க்காக இங்கே சொல்கிறோம். என்ன அப்படின்னா வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி, வேணா வெரி லோ ரெசிஸ்டிவிட்டி அண்ட் ஹை கண்டக்டிவிட்டி. இங்கே லோவாக இருக்கிறனால தான் கண்டக்டிவிட்டிங்கிறது ஹையாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இதோட
செமிகண்டக்டர்ஸ் பார்ப்போம். செமிகண்டக்டர்ஸ் பார்க்குறப்ப இது மீடியம் லெவலில் இருக்கும். எப்படின்னா 10⁵ to 10⁶ ரேஞ்ச் வரைக்குமே இதோட ரெசிஸ்டிவிட்டிங்கிறது இருக்கும். அதோட கண்டக்டிவிட்டின்னு பார்க்குறப்ப அதே கொஞ்சம் லெவலில் தான் நமக்கு இருக்கும். அதாவது இது வந்து மீடியம் லெவலில் ஒன்று அதிகமாகவும், அதாவது செமிகண்டக்டர்ஸ் வந்து நம்ம கண்டக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்வெல்லஸ் வந்து இன்சுலேட்டராகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியம் லெவலில் இருக்கக்கூடிய ஒன்று செமிகண்டக்டருங்கிறது. அப்போ இதுக்கு இருக்கக்கூடிய ரெசிஸ்டிவிட்டி இந்த ரேஞ்சில் இருக்குது. கண்டக்டிவிட்டி ரேஞ்சு 10⁻⁶ to 10⁵ -6லேருந்து 10⁵ செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கும். ஏன்னா இங்கே இந்த லெவலில் இருக்குது அப்படின்னா அதோட ரெசிஸ்டிவிட்டி வந்து 10⁻⁶ அவ்வளோ ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா அதோட கண்டக்டிவிட்டி என்ன இருக்கலாம் 10⁻⁻⁶ ரேஞ்சில் இருக்கணும். ஏன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாக இருக்கப்போ கண்டக்டிவிட்டி வந்து இது கம்மியாக இருக்கலாம். அதுவே ரெசிஸ்டிவிட்டி ஓரளவுக்கு நமக்கு என்ன இருக்குன்னா கம்மியாக இருக்கப்போ நம்ம அதோட கண்டக்டிவிட்டி என்ன இருக்கலாம் ஹையாக இருக்கலாம். அதான் அங்கே சொல்ல வருது. அப்போ இதை பார்க்குறப்ப இன்டர்மீடியட் கண்டக்டிவிட்டி வந்து ஒரு மீடியம் லெவலில் இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்சுலேட்டர்னு பார்க்குறப்ப அதுக்கு என்ன இருக்கும், இன்சுலேட்டர்னா அது வந்து கண்டக்டிவிட்டி வந்து வெரி 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 லோவாக இருக்கும். அப்போ இதோட ரெசிஸ்டிவிட்டி என்னவாக இருக்கும், அப்போ இது வெரி லோவாக இருக்குன்னா இது ரெசிஸ்டிவிட்டிங்கிறப்ப வெரி ஹையாக இருக்கணும். அப்போ இது ஹையாக இருக்குது, இது வந்து வெரி லோவாக இருக்குது. ஏன்னா 10⁻⁹ வரைக்கும் இருக்குது. அப்போ இது வெரி லோ. அப்போ லோ கண்டக்டிவிட்டி, வெரி ஹை ரெசிஸ்டிவிட்டி ஹையாக இருக்கனால கண்டக்டிவிட்டி கம்மியாக இருக்கும். இது உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும். ஏற்கனவே ஃபவுண்டேஷன் கிளாஸில் நம்ம வந்து பார்த்துருக்கோம். கண்டக்டர்னால் எப்படி இருக்கும், அதோட எனர்ஜி கேப்ஸ் இதெல்லாம் வச்சு நம்மவே பார்த்துட்டுருக்கோம். உங்களுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு நோட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வேலை நம்ம சொல்லக்கூடிய அந்த வேல்யூஸ் எல்லாமே என்ன அப்படின்னா வந்து ஒரு அப்ராக்சிமேட்டான ஒரு வேல்யூஸ் தான். அது என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அவுட் சைடு ரேஞ்ச், அதாவது அந்த ரேஞ்ச் வந்து வேரியோட ஆகலாம். இதுதான் அக்யூரேட்டான, அங்கே பார்த்துருக்கிறது தான் அக்யூரேட்டான ரேஞ்ச் கிடையாது. நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டக்டருக்கு ஒரு ரெசிஸ்டிவிட்டி வந்து கம்மியாக இருக்கும், கண்டக்டிவிட்டிங்கிறது அதிகமாக இருக்கும். அந்த லெவலில் நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் அங்கே விட்டுருக்காக தவிர இதே ரேஞ்ச் அக்யூரேட்டில் இருக்காது. ஓரளவுக்கு இங்கே வந்து ஆப்ஷனில் வந்து ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறப்ப அதை வச்சு நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட்டு அதாவது வெறும் இந்த அதாவது ரெசிஸ்டிவிட்டியை மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது அப்படின்னா இந்த மெட்டல்ஸ் வந்து நம்ம மெட்டல்ஸா இன்சுலேட்டர் செமிகண்டக்டருங்கிறத நம்மளால் பிரிக்க முடியாது. அதில் இருக்கக்கூடிய அந்த எனர்ஜி கேப்ஸ் இது மாதிரிக்கே வேறு ஃபேக்டர்ஸ் வச்சுமே என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து இதை டிஸ்டிங்யூட் பண்ண, அதாவது பிரித்து சொல்ல முடியும். இந்த ரெசிஸ்டிவிட்டியை மட்டும் வச்சு நம்ம சொல்லலாம். நம்ம ஏற்கனவே நம்ம ஃபவுண்டேஷன் கிளாஸில் பார்க்குறப்பவே நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த எனர்ஜி கேப்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாமே பார்த்துருந்தோம். அந்த ரெசிஸ்டிவிட்டி, இந்த கண்டக்டிவிட்டி ரெசிஸ்டிவிட்டி மட்டுமே பார்க்காம அந்த எனர்ஜி கேப்ஸ் இது மாதிரிக்கே போன்ற அந்த ஃபேக்டர்ஸ்லாம் வச்சுமே நம்ம என்ன பண்ணலாம்னா அதை கிளாஸிஃபை பண்ணலாம். மொத்தம் சாலிட் வந்து 3 டைப்ஸ். ஒன்று செமிகண்டக்டர், ஒன்று கண்டக்டர், இன்சுலேட்டருங்கிற 3 டைப்ஸ் தான் இருக்குது. அந்த 3 டைப்ஸோட ரேஞ்ச் இவ்வளோ ரேஞ்சில் இருக்கும். அதோட கண்டக்டிவ் கெப்பாசிட்டிலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் வந்து அதாவது செமிகண்டக்டர்ஸ் டைப்ஸ், அதை வந்து நம்ம 2 டைப்பாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று எப்படின்னா எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது எப்படின்னா ஒரு பேசிக்காக வந்து எலமெண்ட்டாகவே இருக்கும், ஒரு நேச்சுரலாக ஒரு எலமெண்ட்டாக இருக்கக்கூடியதான் அந்த எலமெண்டல் செமிகண்டக்டர்ஸ். இன்னொன்று வந்து காம்பவுண்டு செமிகண்டக்டர்ஸ், அதாவது செமிகண்டக்டர் 2 டைப், ஒன்று எலமெண்டல், ஒன்று காம்பவுண்ட் செமிகண்டக்டர். காம்பவுண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வந்து 2 இல்லாட்டி அதுக்கு அதிகமாக உள்ள இந்த எலமெண்டெல்லாம் சேர்ந்து தான். ஏன்னா எலமெண்டோட காம்பவுண்டுங்கிறப்ப என்ன சொல்லுவோம், ஒரு கலவை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோமா. அப்போ இந்த எலமெண்ட் 2R+ அதை விட என்ன அதிகமான இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாகக்கூடியதான் வந்து இந்த காம்பவுண்டு செமிகண்டக்டர். 2 டைப்ஸ், ஒன்று எலமெண்ட்டு, ஒன்று காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸ். அப்போ எலமெண்ட்னு பார்க்குறப்ப அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ்ன்னு பார்த்தோம்னா சிலிக்கானும் ஜெர்மானியம். மேக்ஸிமமாக செமிகண்டக்டர்னு சொல்கிறப்பவே நமக்கு ஜெர்மானியம் சிலிக்கான் தான் அதுக்கான எக்ஸாம்பிளாக பார்த்துருப்போம். இதான் மெயினானதும். நெக்ஸ்ட்டு காம்பவுண்டு செமிகண்டக்டர்ஸ், அதில் என்ன இருக்குது அப்படின்னா வந்து 3 டைப்ஸுங்கிறது இருக்குது. என்ன அப்படின்னா வந்து இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு, ஆர்கானிக் பாலிமர்ஸ்னு 3 டைப்ஸில் நமக்கு வந்து இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப கேட்மியம் சல்ஃபைடு, கேட்மியம் ஆர்சனைடு,
கேட்மியம், செலினைடு, அப்புறம் இண்டியம் பாஸ்பேட் இதெல்லாமே எங்கே இருக்குன்னா இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் வரக்கூடியது. அதனால் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இது எல்லாமே. நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் வரும் அப்படின்னு பார்க்குறப்ப ஆந்திரசென்ஸு, நெக்ஸ்ட் வந்து தாலோ சைனை, அதாவது டோப்டு தாலோ சைனைட்ஸ் இது எல்லாமே எங்கே வரும் அப்படின்னா வந்து ஆர்கானிக்ஸில் இருக்கக்கூடிய, அது ஆர்கானிக்காக இருக்கக்கூடிய காம்பவுண்ட்ஸ். அப்போ ஆர்கானிக் எலமெண்ட்ஸ் எல்லாமே நமக்கு கம்பவுண்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய இதுதான் வந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸு. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா வந்து அதாவது ஆர்கானிக் பாலிமர்ஸும் இந்த காம்பவுண்ட் செமிகண்டக்டர்ஸில் தான் வரும். இது என்ன அப்படின்னா வந்து பாலி பைரோலு, அப்புறம் பாலி அனிலின், பாலி தியோஃபின் இதெல்லாமே இதில் வரும் அப்படின்னா வந்து ஆர்கானிக் பாலிமர்ஸில் வரக்கூடிய கான்செப்ட். நெக்ஸ்ட்டு இப்போ இதோட கரண்ட் ட்ரெண்டுன்னு என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து அதாவது மாடர்ன் செமிகண்டக்டர் டிவைஸாக நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எலமெண்டல் செமிகண்டக்டரும் காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். அதாவது கரண்ட் ட்ரெண்ட்னா இப்போ இருக்கக்கூடிய அந்த ட்ரெண்டிங்ஸ் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்னா இந்த செமிகண்டக்டர்ஸ் எலமெண்ட்டு காம்பவுண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது ஆஃப்டர் 99 அதாவது 90s அப்புறம் ஆஃப்டர் 90s பிறகு என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து சம் டிவைஸ் அதாவது யூஸிங் ஆர்கானிக் செமிகண்டக்டர் அண்ட் செமிகண்டக்டிங் பாலிமர்ஸ் வந்து என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா டெவலப் ஆனிச்சு. அதுலேருந்து நமக்கு என்ன கொடுத்தது அப்படின்னா இது வந்து நெக்ஸ்ட்டு பாலிமர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மாலிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக இருந்துச்சு. இது டெவலப்மெண்ட் ஆகி நமக்கு வந்து இந்த பாலிமர் எலக்ட்ரானிக்ஸ் மாலிகுலர் எலக்ட்ரானிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டெவலப் ஆகிருக்கு. அதாவது நம்ம வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து இப்போலாம் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம்னு சொல்லி தான் பார்க்குறோம். அவ்வளோதான் வந்து இப்போ அந்த டாபிக். இதோட கண்டினியூட்டி வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம், ப்ராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் அசெஷன் அண்டு ரீசனிங் டைப்பு. இப்போ அசெஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ் வந்து பல்கியாக இருக்குது அண்ட் அதை மாதிரி கன்சியூம் த மோர் பவரை வந்து கன்சியூம் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதான் நம்ம வந்து பார்த்துருந்தோம். ஏன்னா அதோட சைஸ் வந்து பல்காக இருக்கும், அது கன்சியூம் பண்ணுறக்கூடியது வந்து மோர் பவர் வந்து கன்சியூம் பண்ணணும்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் அதுக்கான ரீசன் இது ஆப்ரேட்டர் பேஸ்ட் ஆன் தெர்மியானிக் எமிஷன் மாதிரி இது என்ன ஆகும் அப்படின்னா வந்து ஆப்ரேட் ஆகுதுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். இந்த ரீசனுமே கரெக்ட். ஏன்னா நம்ம வந்து கேத்தோட வந்து ஹீட் பண்ணி தான் அந்த எலக்ட்ரானை வந்து நம்ம சப்ளை பண்ணுறோம். அப்போ அது வந்து ஒரு தெர்மியானிக் எமிஷன் மாதிரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா வந்து அது ஆப்ரேட் ஆகுதா. அப்போ அதுக்கான ரீசனுமே கரெக்டு. நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இந்த கான்செப்ட் ஒன்று படிச்சிருப்பீங்க. அப்போ இது ரைட்டாக தப்பாங்கிறப்ப உங்களுக்கு கன்ஃபியூசஸ் வரலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் வராதுன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா போத் ரெண்டுமே ட்ரூ நாட் கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன். இந்த ஆப்ஷன்ஸ்க்கு வர மாட்டேங்குது, இது வர மாட்டேங்குது, இது கரெக்டுங்கிறது மட்டும் தான் உங்களுக்கு தெரியும். அப்போ இது ட்ரூ, அப்போ இது ஆர் பாஸ். உங்களுக்கு இந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கான ஒரு இதுவுமே மைண்ட் செட்டுமே வரும். அப்போ நீங்கள் யோசிக்கணும், நம்ம அதுக்கப்புறம் அதோட ஃபங்க்ஷன் எப்படி ஆனிச்சு அப்படின்னு யோசிக்கிறப்ப உங்களுக்கு தெரியும். அதை நம்ம கேத்தோட ஹீட் பண்ணுற மூலயமா வந்து வரும். அப்போ ஹீட்டிங் நம்ம யூஸ் பண்ணுறப்ப தான் அது தெர்மியானிக் எமிஷன் வைக்க ஒர்க் ஆகும். அப்போ இதுவுமே கரெக்டாக, அதுக்கான ரீசனுமே கரெக்டாக. அப்போ போத்து ட்ரூ, அது வந்து ஆர் கரெக்ட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கரெக்டான எக்ஸ்ப்ளனேஷன்ஸ். இந்த கொஸ்டின்ஸ் இது மாதிரி கொஸ்டின்ஸு இப்போ விச் ஒன் இஸ் கரெக்ட் இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான டைம்ஸ் இருக்கு. ஏன்னா இதுலேயே வந்து உங்களுக்கு இது ஒரு கொஸ்டினாக இருக்குது, இது ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் இதில் கம்பைன் ஆகிருக்கும். அது விச் ஒன் இஸ் கரெக்டுங்கிறப்ப அதில் 4 டைப்ஸுக்குமே ஒரு கொஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணலாம். அப்போ அப்படி கேட்குறப்ப தான் உங்களுக்கு நிறையா கொஸ்டின்ஸ் வந்து இங்கே வந்து ஸ்ட்ரைக் ஆகும். அதில் தான் நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுதான் நீங்கள் படிக்கிறப்பவே கிளியராக படிச்சிட்டிங்கன்னா எல்லா கொஸ்டின், அதாவது படித்த கொஸ்டினும் நீங்கள் தப்பு பண்ணிடாமல் எழுதிட்டீங்க, கன்ஃபார்ம் ஜாப் கன்ஃபார்ம். அவ்வளோதான். அதாவது நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஐயோ இது இதுக்கானதா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இதெல்லாமே எதில் வரும் அப்படின்னா ரிவிஷனும் ரிப்பீட்டான ப்ராக்டிஸ் மூலியமாக தான் உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் தான் பண்ணணும். ஏன்னா நாங்கள் நடத்திடுவோம், எங்களோட எஃபோர்ட்டை போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும், படித்தால் மட்டும் பத்தாது. அதாவது எப்படி படிக்கிறோங்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. படிக்கிறது ரிவிஷன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காமல் படிக்கணும். எவ்வளோ லெவல் கன்ஃபியூஸ் ஆகாமல் இப்போ படிச்சுக்கிறீங்களோ எக்ஸாம் வரப்போ அதே அளவு ரிவிஷன் பண்ணிக்கணும். ரிவிஷன் இல்லாமல் அங்கே போனோம்னா அது கன்ஃபியூஸ் போய் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். அங்கே போய் நம்ம இப்போ கிளியராக படிச்சிட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் அப்போ எவ்வளோ ரிவிஷன் பண்ணுறீங்களோ அவ்வளோ உங்களுக்கு ஜாப் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். செகண்டு, விச் டிவைஸ் ரீப்ளேஸ்டு
வேக்கம் டியூப்ஸை வந்து எந்த டிவைஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணிச்சு அப்படின்னு பார்க்குறப்ப டிரான்சிஸ்டர் தான் ரீப்ளேஸ் பண்ணிச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வரைக்கும் வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் வந்து டிரான்சிஸ்டர் வந்துடுச்சுன்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. தேர்டு கொஸ்டின், விச் ஸ்டேட்மெண்ட் இஸ், இதில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு பார்க்குறோம், இப்போ 4 ஆப்ஷன்ஸுமே கிளியராக படிக்கணும். இப்போ இதில் தான் நீங்கள் இந்த நெக்லிஜிபிள் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த 4 ஆப்ஷனில் 4 படிச்சுட்டு எதெல்லாம் வராது அப்படிங்கிறது வந்து நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வேக்கம் டியூப்ஸ் ஆர் ஃபாஸ்டர் தென் செமிகண்டக்டர்ஸை விட ஃபாஸ்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. ஆனால் செமிகண்டக்டர்ஸ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ இது வந்து ஆப்ஷனில் வராது. நெக்ஸ்ட்டு, செமிகண்டக்டர் கன்சியூம் மோர் பவர். செமிகண்டக்டரை வந்து பவர் ரொம்ப அதிகமாக கன்சியூம் பண்ணிச்சு, அது கிடையாது. வேக்கம் டியூப்ஸ்னு வந்து அது கரெக்டு. பட் நீங்கள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா வேக்கம் டியூப்ஸ் வந்து செமிகண்டக்டர் தான் கன்சியூம் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு, வேக்கம் டியூப்ஸ் வந்து அதாவது வேக்கம் டியூப்ஸ்க்கு என்ன தேவை, ஒரு ஹீட்டிங்கிறது தேவைன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இது வந்து ஒரு கரெக்டான ஆப்ஷன்ஸு. நெக்ஸ்ட் ஒன்று, அதை இதை பார்த்தோன்னே குறிச்சிடக்கூடாது, ஒருவேளை இன்னொரு கொஸ்டின்ஸோட ஆப்ஷன்ஸில் இருக்கலாம். இப்போ செமிகண்டக்டர்ஸ் நீட், அதுக்கு வந்து வேக்கம்ங்கிறது தேவை கிடையாது. அப்போ இதுவும் வராது. அப்போ கரெக்டான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். இதுலேயே வந்து நமக்கு என்ன பண்ணிடலாம் அப்படின்னா, விச் ஒன் இஸ் நாட் இன்கரெக்ட்னு கேட்டுருவாங்க. நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, இதை வந்து நாட்டை மட்டும் பார்த்துட்டு ஒருவேளை இதில் தப்பு அப்படிங்கிறத குறிச்சிடக்கூடாது. ஆனால் நாட் இன்கரெக்ட் மீன்ஸ் அது வந்து கரெக்டானது தான், இதில் எது கரெக்டுங்கிறது தான் கேட்டிருப்பாங்க. அப்போ நாட்டுன்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு பார்க்குறப்ப உங்களுக்கு நாட் இன்கரெக்ட், அதாவது நாட் இன்கரெக்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், ஃபஸ்ட்டே இன்கரெக்ட். அப்போ நீங்கள் வந்து ஆப்ஷன் ஏன்னு குறிச்சிட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்காது. அப்போ எக்ஸாமில் போய் கொஸ்டின்ஸையும் கிளியராக படிக்கணும், அதுக்கான ஆப்ஷன்ஸையும் கிளியராக படித்து தான் நீங்கள் ஆன்சர் போடணும். ஒரு கொஸ்டின் எழுதுனாலும் மறுபடியும் ரிப்பீட்டாக வந்து அதை சேஞ்ச் பண்ணாத அளவுக்கு நீங்கள் போட்டுறணும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. ஃபோர்த்து கொஸ்டின், விச் இஸ் நாட் எ செமிகண்டக்டர். இதில் எது வந்து செமிகண்டக்டர்ஸ் கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. ஜெர்மானியம், சிலிக்கான் இதெல்லாமே நம்ம வந்து பார்த்துருந்தோம் செமிகண்டக்டர்ஸ்னு. இதுவும் என்ன வேணும், கேலியம் ஆர்சனைடும் வந்து செமிகண்டக்டர், அதாவது இது வந்து காம்பவுண்டு செமிகண்டக்டர்ஸில் வந்து இது ரெண்டுமே வந்து எலமெண்ட் செமிகண்டக்டர்ஸில் வரும்னு சொல்லி பார்த்துருந்தோம். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, காப்பர். காப்பர் எங்கே வரும் அப்படின்னா வந்து கண்டக்டர்ஸில் வரும். ஃபிஃப்த்து கொஸ்டின், மேஜர் ட்ராபேக் ஆஃப் வேக்கம் டியூப்ஸில் இருக்கக்கூடிய மேஜரான ட்ராபேக்ஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து என்ன இருக்குன்னா, அந்த ஸ்பீட்லாம் ஹையாக இருக்காது, காஸ்ட் வந்து லோவாக இல்லை, அதோட எஃபிஷியன்சிலாம் ஹையாக இருக்காது. ஆனால் இங்கே என்ன இருக்குன்னா, அதில் இருக்கக்கூடிய மெயினான ட்ராபேக்னு பார்க்குறப்ப சைஸ் வந்து லார்ஜாக இருக்குது, ஹீட் ஜென்ரேஷன் வந்து அங்கே யூஸ் பண்ணுறோம், அதான் அதுக்கான மெயினான ட்ராபேக். அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான். ஓகே, இன்றைக்கி நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, பேசிக்கான அந்த செமிகண்டக்டர்ஸ் பற்றி இந்த பேசிக்கானது பார்த்துருந்தோம். அதாவது செமிகண்டக்டர்லேருந்து இந்த டிரான்சிஸ்டர் வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்னென்னா வேக்கம் டியூப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். அதை வந்து எப்படி கிளாஸிஃபை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அந்த டைப்ஸ் எல்லாமே பார்த்துருந்தோம். டயோடு, ட்ரையோடு, டெட்ரோடு, பெண்டோடுங்கிற அந்த டைப்ஸ் எல்லாம் பார்த்தா அங்கே என்னென்ன எலக்ட்ரோட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், அந்த வேக்கம் டியூப்ஸோட ஒர்க்கிங் பிரின்சிபலை பார்த்தோம். அதுக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ், வேக்கம் டியூபோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அந்த எலக்ட்ரான் ஃப்ளோ வந்து யூனி டைரக்ஷனில் பை டைரக்ஷனில் கேட்டால் அது யூனி டைரக்ஷனல்ஸு. நெக்ஸ்ட் அதுக்கான லிமிடேஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து செமிகண்டக்டிங் எலக்ட்ரானிக்ஸ் அதோட அட்வான்டேஜஸ்ஸு, அதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாமே பார்த்தோம்னா அந்த இருக்கக்கூடிய அந்த சாலிட்ஸை வந்து அந்த எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியை வச்சு நம்ம வந்து 3 டைப்ஸாக வந்து கிளாஸிஃபை பண்ணுவோம்னு சொல்லி அந்த 3 டைப்ஸையும் பார்த்தோம்னா, அதில் வந்து செமிகண்டக்டரில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குன்னு சொல்லி அந்த 3 சாலியில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ், அந்த 3 டைப்ஸில் இருக்கக்கூடிய அந்த செமிகண்டக்டரில் 2 டைப்ஸ் இருக்குங்கிறத பார்த்துருந்தோம். அதுதான் நம்ம இன்றைக்கி பார்த்த டாப்பிக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூட்டி பார்ட் 2 வீடியோ வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.